அனைவரும் எழுந்து நிற்போமா? இது நம் மத்தியில் நற்கருணை ஆண்டவர் வீற்றிருக்கிறார். திருப்பலி வழியாக நம் உள்ளத்திலே வந்த தேவன் இது நம் முன்பாக, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ நான் இருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் நான் இருக்கிறேன். ஏதோ என்னிடத்தில் நீ வந்துவிடு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நீ எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே நீ வந்திருக்கிறாய்? நீ எதை நோக்கி நீ வந்திருக்கிறாய்? எதை தேடி நீ வந்திருக்கிறாய் என்று நான் நன்கு அறிந்த தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் உற்று நோக்குகிறார். இதை இந்த தேவனை நாம் உற்று நோக்குவோம். இந்த ஆபிரகாமின் தேவனை, இந்த யாக்கோபின் தேவனை, இந்த ஈசாக்கின் தேவனை நாம் இதோ நாம் உற்று நோக்குவோம். இந்த வல்லமையில் ஆவியானவர் ஷகரா புத்தினி கஹா புத்தி ஷகராமா துவி மேஷகோனி நஹா சபேனி தோவகரா போதோனி மிதா மேஷோனோ ஹேரே கரா கபெலி ரேஷாக்கா மாபாவோதி மாஷோ மிமிதி கராலா யத்தோதே விகாரா பாத்சோத்பினி மாஷோ நேனிகா மாரேஷோ பிலி த்ராபா. இந்த தேவன் ஒவ்வொருவரையுமே பெயர் சொல்லி அழைக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, என் நெஞ்சத்துக்கு உரியவர்களே, என்னை உரிமை சொத்தாக இருக்கிற மக்களே, இதோ உங்களை அழைக்கிறேன். நீங்கள் எனக்கு உரியவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இதோ இந்த தெய்வத்தை நாம் உற்று நோக்குவோம். ஆராதனைக்குரிய தெய்வத்தை நாம் உற்று நோக்குவோம். அப்பா தெய்வமே, இயேசுவே, ஏதோ என்னுடைய கண்ணீரை துடைக்க நீர் இருக்கிறீர் என்று சொல்லி இதோ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ திகையாதே, கண்ணீர் விடிக்காதே, கலங்காதே. இதோ உன்னை அழைத்த தெய்வம் நான் இருக்கிறேன். உனக்கு வாழ்வு கொடுக்க இருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தையும் மனதையும் இடத்திலே கொடுத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நற்கருணை ஆண்டவர், இந்த ஆராதனைக்குரிய தேவனை இதை நாம் ஆராதிப்போம், நாம் போற்றி துதிப்போம். தாவீதை போல மத்தளம் கொட்டி யாசனை செய்து ஆர்ப்பரித்து இந்த ஆண்டவரை நாம் போற்றி துதிப்போம். இந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற பொழுது இந்த வல்லமையின் ஆவியானவர், இந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை நாம் போற்றி துதித்து ஆராதிப்போம். எல்லோரும் கரங்களை தட்டி இந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவன் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, வல்லமை இதோ இடத்தில் இறங்கி வர வேண்டும். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இதோ இந்த ஆபிரகாமின் கடவுள்,
இந்த ஈசாக்கின் இயேசு, இதோ இந்த யாக்கோபின் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்த இறைவனை, ஆண்டவரே என்னை பெயர் சொல்லி அழைத்த இறைவனாக நீர் இருக்கிறீர், இதோ நம்மிடத்தில் வந்திருக்கிறேன் அப்பா, இதோ உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன், ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனாக இருப்பவரை இதோ இந்த மக்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. மீது இறங்கி வர வேண்டும் ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்படி ஆவின் பிரசன்னத்தை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இதோ இந்த நற்கருணை இயேசுவை நாம் ஆராதிப்போம். இதோ இந்த வாழ்வு கொடுக்கக்கூடியவர், மீட்பு கொடுக்கக்கூடியவர், தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை விலை மதிக்க முடியாத இந்த உயிரை மீட்டெடுத்திருக்கிற இந்த மீட்பரின் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிப்போம். இந்த வல்லமையின் ஆவியானவர் நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்ட சிவப்பாக இருந்தாலும் அதை செந்நிறம் போல மாற்றக்கூடியவராக, வெண்மையாக மாற்றக்கூடிய தேவன் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர். இந்த நற்கருணை இயேசுவை நாம் ஆராதிப்போம். இந்த ஆவியின் தெய்வத்தை நாம் இதோ இந்த நேரத்தில், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை மீட்டெடுத்த தெய்வமே, இந்த நற்கருணை இயேசுவை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நற்கருணை இயேசுவே ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், நற்கருணை இயேசுவே ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் இயேசுவே 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 இயேசுவே. யோக நேரத்தில் பாவியான பிரசனங்களை முழுவதுமாக நிரம்பட்டு மண்டபர, இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவதை நிரம்பட்டு மண்டபர, இப்படி ஆவின் பிரசனம் நிரம்பட்டு மண்டபர. பாது இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசுவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசுவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். Hallelujah, 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 hallelujah. இயேசுவே 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 இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் ஆவியின் பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. அப்பா பிதாவே இதோ இந்த நேரத்தில் முழுமையாக நிரப்பட்டு மண்டபர. அப்பா பிதாவே இதோ இந்த நேரத்தில் பெந்தகோஸ்து பெருவிழாவில் வந்த அக்கனி அபிஷேகம் மண்டபர இந்த முழுவதுமாக நிரப்பட்டும் அப்பா. எங்க இருக்கிற ஒவ்வொரு மீதும் நிரம்பி வர வேண்டும் ஜெபிக்கிற மண்டபர. இயேசுவே இதோ உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இயேசுவை ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் ஜெபிக்கிறோம். இப்படி ஆவி அக்கினி இதோ இந்த இடத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. இதோ நோக்கி வந்திருக்கிற உம்முடைய உள்ளத்தினை ஊடுருவ வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவை ஊடுருவட்டும், இப்படி வார்த்தை ஊடுருவட்டும் ஆண்டவரே. இப்படி சக்தி ஊடுருவட்டும் அப்பா. இயேசுவே இதோ இந்த வல்லமை ஷக்கா மதுபிக்கிற வல்லதுபிக்கிற லதை நீஷக்கதுபி ஒரிஜிபதி பிஷதமா மாபாதுபி குருபத்துபிக்கரபா மீஷக்கபலி மேஹாரா ஷோக்கினி யாரா பூமி ரிஷக்கரபா மாபதுபி ஷபபா கோபி ரிஷதரபா கபிலி யாரா சாதாரி கனி கரபலா பாபா இஷக்ககனி கதரபா ஹைத் கோரிலி யாரா கதபி குதபி கரபமா நாஷபா ஹலிபி பிஷததகலபா துபி ரிஷா ஹமகதுபி யாரா கமிலி பாபா ஆசாமா கிலி மாரா பசோபிக்கதரி பிலபா ஹத்தரி மாரா தத்தரி கரபா
ரெபஷாக்காராரா நிஷானான மோதேவி கர பாபா கொனிமி யாரா தக்கலி பெரேபெலா மாப்போ மரஷமி ஷபகரா தனி கரபு விஷக்கமல தாயாரே ரபக்கபி ரே யாரா ஏ மிகமா ஏகே மிகராக்கா மாத்துதி கிரபராலா யஷாக்கா மாரிபி இலே ஷக்கபல திரிபல தரபல பாக்கர பலதர தஷா நிஷா மகதரிபல கரா இயேசுவே இந்த நேரத்தில் வல்லமை நம்முடைய வல்லமையை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. ஒவ்வொரு மீது அக்கினி நீ இழப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ ஒவ்வொரு தொட்டு கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய ஆவி அக்கினி இறங்கி வருவதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய உள்ளத்தை ஊடுருவிக் கொண்டிருக்கிறதற்காக நமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியினால் நிரப்பிதற்கு கொண்டிருக்கிறேன். இதோ உமக்கு நன்றி. சகலிமிகா நிஷா பாபாத்தரி ரெபிஷா பக்கர வரவி மீஷகரா மௌத்தரவலா சத்தரி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. வல்லமை ஆவி வல்லமை நிஷபா மாத்தரி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே. Shanamat Mashalo be Baba. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எல்லோரும் அமர்வோம். இதோ நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சுகம் தருவேன் என்று நீ விரும்புகிறாயா? ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். நீ விரும்புகிறாயா? எத்தனை பேர் விரும்புறன்னு சொல்லுங்க பாப்போம். Praise the Lord. ஆண்டவர் சொல்றார், யோபு புத்தகத்திலே 9:10 சொல்றார், உணர்ந்திட இயலாத பெரும் செயல்களையும் கணக்கிட முடியாத அரும் செயல்களையும் ஆற்றுபவர் அவரே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்கள். நீ உணர்ந்திட இயலாத பெரும் செயல்கள், நீ என்னன்னு கூட வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய தேவன் நான் இருக்கிறேன். அதைத்தான் காலையில் சொன்னார் சாமி. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கடல் போல உன்னால் எழுந்திருக்கவே முடியல, முழுக போற, மிகப்பெரிய ஒரு சுனாமி வருது, ஆண்டவரே அந்த சுனாமியில் நான் அடிச்சுட்டு போறேன், என் வாழ்க்கை முழுக போகுது, என்னை தூக்கி விட ஆள் இல்லை, பயப்படாத, இது நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஆண்டவர் இணைச்சட்ட நூலிலே 4:7 சொல்லுகிற பொழுது, நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். யாரு கூட இருக்கிறாரா? இவர் யாரு கூட இருக்கிறாரு? அவர் உங்களோட இருக்கிறாரு. நீங்க அவரோட இருக்கிறீங்களா? நீங்க அவரோட இருக்கிறீங்களா? எங்க இருக்கிறீங்க? கோயிலுக்கு வந்தா இருக்கிறோம் இல்லையா? அது கோயிலுக்கு எதுக்காக வரோம்? ஆண்டவரை எதுக்காக நம்ம தொழ வரோம்? ஜெபமாலை எல்லாம் சொல்றீங்க தானே, ஜெபிக்கிறீங்க தானே, சொல்றீங்களா ஜெபிக்கிறீங்களா? ஜெபமாலை சொல்றவங்களாம் எத்தனை பேர்? ஜெபமாலை சொல்றவங்கலாம் அவர் யாரும் சொல்றது இல்லையா ஜெபமாலை? சரி, வெரி குட். ஜெபிக்கிறவங்களாம் எத்தனை பேர்? எத்தனை பேர் எதுவுமே செய்யறதில்லை? ஜெபமாலை என்ன பண்றோம்? சொல்றது கிடையாது. அது ஜெபிக்கணும். அது என்னது? அது மந்திரம். கர்த்தர் கற்பித்த ஜெபம். ஜெபம் என்றால் மந்திரம்.
ஒரு வார்த்தையை மந்திரத்தை நீங்க திரும்ப 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 சொல்லும் போது அதுக்கு சக்தி இருக்குது. ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி பிறகு அன்னை மரியாளுக்கு வானதூதர் கொடுத்த அந்த மங்கள வாழ்த்து அருள் நிறைந்த செய்தியை சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். திரும்ப 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 நாம் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு ஜெபிக்கிறோம்? ஏன் ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் ஜெபமாலை சொல்லாமல் கோயிலுக்கு வராமல் கத்தோலிக்க கிறிஸ்தவங்க பேரை வச்சுக்கிட்டு நல்லா இருக்காங்களா என்ன இல்லையா? நல்லா இருக்காங்கல்ல. அப்போ அதே போல் நீங்களும் இருக்கலாம்ல, இருக்கலாம்ல. எதுக்கு வரோம்? எதுக்கு வரோம்? என் போராத காலம் நிறைய தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய வியாதி இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிடத்தில் சண்டை சச்சரவு, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, படிப்பறிவு இல்லை, கல்யாணம் நடக்கலை. இதுதானுங்க அநேகமாக இதுதானே வரும். அதுதானே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் சரி நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விடுதலை பயணம் 23:25 அவர் சொல்லுகிற பொழுது, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவை தண்ணீரை ஆசீர்வதிக்குமாறு அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உன் நடுவில் நின்று உன் நோயை அகற்றிடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நம்பினா உனக்கு வாழ்வு உண்டு. உன் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இந்த வல்லமையின் ஆவியானவர் இருக்கிறார். எனவே நீ நம்பி இந்த ஆண்டவர் கொடுக்கிற அருளை நீ சுவைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு சங்கீதம் 34 திருப்பாடல் 34 12வது வசனம். சங்கீதம் 34:12 அதில் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, வாழ்க்கையில் நீ இன்பம் காண வேண்டுமா? உன் வாழ்வின் வளத்தை நீ சுவைத்து அனுபவிக்க வேண்டுமா? நீ நெடுநாள் வாழ நீ ஆசையாக இருக்கிறியா அப்படின்னு இதெல்லாம் யாரை பார்த்து கேட்கிறாரு? உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு. நீ வாழ்க்கையில இன்பம் வேணுமா? உனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறியா? நெடுநாள் நீ ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லைன்றவங்க மட்டும் கை தூக்கம் பார்ப்போம். எனக்கு வாழவே பிடிக்கல, இந்த ஒரு அம்மா மட்டும் கை தூக்குறாங்க. வாழ்த்துக்கள். இல்லையா? எனக்கு வாழவே பிடிக்கல சாமி, என் வாழ்க்கையில் இன்பமே கிடையாது, மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷமே இல்லை, வருத்தம், கவலை, கண்ணீர், வேதனை இதுதான் இருக்குது என் வாழ்க்கையில். அதுக்காக தானே வந்திருக்கிறோம். வாழ்க்கையில இன்பம் காண வேண்டுமா? மகிழ்ச்சி நீ சுவைக்க வேண்டுமா? அப்பனா என்ன செய்யணும்? அந்த பைபிளில் இருக்கிற வார்த்தையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடாது. பைபிளில் இருக்கிற வார்த்தையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வெளியில மழை பெய்யுது சாமி, அதை பார்த்துன்னு உக்காந்துட்டு இருக்கணும் அப்படியா? என்ன செய்யணும்? இந்த மாதிரி கூட்டத்தில் கூச்சல் போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கணும் சாமி, வேற என்ன பண்ணணும்? நான் இன்பம் காண வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன். ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் வாழ்க்கையில இன்பம் காண வேண்டும்னா நல்ல பாவ சங்கீதனம் செய்யணும் சாமி. வெரி குட், வாழ்த்துக்கள். ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா இத்தனை வருஷமா பூசிக்கும் போறதில்லை, நற்செய்தியும் கேட்கறதில்லை, பிரசங்கமும் கேட்கறதில்லை, இறை வார்த்தையும் வாசிக்கிறது இல்லை. வேற அவர் செய்த நன்மைகள் எல்லாம் பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னா எதுக்கு புலம்புற? எதுக்கு புலம்புறோம்? வேற இந்த சாமியாரி நம்ம சொன்னா அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டு நம்மளை மடக்கிறான், அவன் சொல்லாமே இருக்கலாம். நீ வாழ்க்கையில இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்றால் உன்னை என்னிடத்திலே கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேற யார்ட்டையும் கொடுக்காது.
உடைய சிந்தனை, உடைய செயல்பாடுகள், உடைய எண்ணங்கள், உடைய வார்த்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் நீ கொடுத்து விடு. உனக்கு மகிழ்ச்சி வேண்டுமா, என்கிட்ட ஓடிவா, உலகத்துக்கு போவாத. ஆனால் என்னை காலகட்டங்கள் என்ன இருக்கு தெரியுமா, நீ நடிச்சுக்கலாம். இந்த ரெட்டை வேடனை மனுஷன்கிட்ட போடலாம். பாம்பு மாதிரி ரெட்டை நாக்கு வச்சுட்டு முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு நீ பேசலாங்க. ஆனால் அவர் பார்க்குறாரு, அடிச்சார்னா ஒரே அடி, இருக்கவே முடியாது. எங்கள் செமினாரில் ஒரு ஃபாதர் சொல்லுவார், எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர். அவர் சொல்கிற வார்த்தை எப்பயுமே ஆழமாக நான் நம்புவேன். சாமி, நீயும் நானும் ஒரு ஆணி அடிக்கிறேன்னா கொஞ்சமாக அது பிசுறோம். ஒரு செவுத்தில் ஒரு ஆணி அடிக்கிறேன்னா என்ன பண்ணுவேன், ஒன்று வேகமாக அடித்து கையில் தவறி விழுந்துடும், பிசுறோம். ஒரு அடி அடித்தா உள்ளத்தில் அந்த செவுத்தில் இறங்காது. 2 அடி 3 அடியாவது அடிக்கணும், அப்போ தான் அந்த ஆணி இறங்கும். ஆனால் ஆண்டம் அடித்தானா ஒரே அடி, தலை அடி, நச்சுன்னு இறங்க, பிசுறவே பிசுறாதுங்க. இந்த ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். இந்த இயேசுவை நீ நம்புகிற பொழுது, இந்த வல்லமையான ஆண்டவரை நீ நம்புகிற பொழுது, உன்னை ஒருபொழுதும் இந்த உலகம் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ வாழ்க்கையிலே இன்பம் காண்டு நீ நெடுநாள் வாழ ஆசைப்படுகிறாய் என்றால், உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய செயல்பாடுகளை என்னிடத்தில் நீ முழுமையாக விட்டுவிடு என்று சொல்லுகிறான். ஏனென்றால் தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு. பல நேரங்களில் நம்ம பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா, உறவுகளை ஏற்படுத்துகிற வார்த்தையாவா இருக்குது? நீ பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கு, உறவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது? எப்படிங்க இருக்கு நீங்க பேசுகிற வார்த்தை? பல நேரங்களில் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? இந்த மழை பெய்து பற்றியா, இது போல சல 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 சலன்னு தான் சத்தம் கேட்டுட்டு இருக்குது. என்ன பண்ணுறேன், பக்கத்தில் போய் புரணி பேசுகிறேன், இல்லாததை இருக்கிறதா கொண்டு போய் திணித்து வைக்கிற. ஏன்னா மற்றவங்களை பற்றி நீ புரணி பேசும்போதோ, இல்லை இருக்கிறத இல்லைன்னு சொல்லும் போதோ, இல்லாததை இருக்குன்னு சொல்லும் போது உனக்கு மகிழ்ச்சி அதிகமாகிடுது. உன் நாவுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, அது இனிமையாக தேனினும் சுவையாக இருக்குது. ஆனால் அதுதான் உனக்கு பாய்சன், விஷம்னு உனக்கு தெரியலங்க. நீ அடுத்தவங்களை புரணி பேசி அடுத்து உன் பேரை கெடுத்துட்டு நீ நன்மை வாங்கினா நாக்கில் அது நற்கருணையாக இருக்குமா? ஆண்டவரின் உடலை உன்னுடைய நாவு உட்கொள்ளுமா? கண்டிப்பாக இருக்காது. ஆண்டவர் தான் சொல்றார். எனவேதான் இறுதி ராவுணவின் பொழுது அந்த அப்பத்தை அந்த ரசத்தில் தொட்டு கொடுத்த உடனே ஆண்டவர் சொன்னார், யாருக்குள்ள சாத்தான் போச்சான்? யூதாசுக்குள். மற்ற 12 பேரையும் சொல்றது, மற்ற 12 பேரையும் சொல்றது, எல்லாரையும் ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருந்தார். உள்ளத்தில் என்ன இருக்கு, நீ வெளி முகத்தில் காட்டிக்கலாம், சிரிக்கிறது போல, பழகிறது போல, அப்படியே நண்பனாக இருக்கிறது போல, நல்லவன் போல காட்டிக்கலாங்க. ஆனால் இவருக்கு தெரியும், டேய் நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். என்கிட்ட நாடக மனிதெல்லாம் நடுக்கவே முடியாது. எனவேதான் சொன்னான், அந்த அப்பத்தை உண்ட பிறகு அந்த நிமிடமே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்படின்னா நீங்க வாங்குற அப்பம், அந்த திவ்ய நற்கருணை என்னவா உங்க உள்ளதுக்கு போகுது? பல நேரங்கள் நீங்க என்னவா இருக்கிறீங்க? உங்களை தாங்க கேள்வி கேட்கிறேன், என்னவா இருக்கிறீங்க? நான் சொல்லல, அதை நான் சொல்லல. சாத்தான் இருக்கிற இடத்துல இந்த ஆண்டவருக்கு வேலை இருக்குதா? செய்ய மாட்டாருங்க, இருக்க மாட்டாரு. இவர் இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஆண்டவரோடு யார் இருக்கிறார்களோ அவர்களை பிரித்து எடுத்துட்டு போயிடுவேன். அதான ஆதாமேவால பண்ணிச்சு பாம்பு, அதே மாதிரிதான் நீங்களும். பேருக்கு சொல்லிக்கிற நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் இறைவார்த்தையை வாசிக்கிறேன், நன்மை வாங்குறேன், ஜெபமாலை சொல்கிறேன், ஆராதனை பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், எல்லாத்தையும் சொல்லிக்கிறே ஒழிய, ஆனால் நீ யாரு? நீ யாரு? யாரு? இவருக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு பாருங்க, பெரியவங்க எல்லாம் சாத்தான்றீங்க, இந்த பிள்ளைங்க பாருங்க ஆண்டவர்னு சொல்லுது, பார்த்தீங்களா? அதாங்க, ஒரு பாவமும் மாசு மறுவு இல்லாத அந்த ஆன்மாக்கள் நாங்கள் கடவுளாக இருக்கிறோம், கடவுளோடு இருக்கிறோன்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க? பெரியவங்கெல்லாம்
சாத்தானா இருக்கிறோம். அதனால தான் உன் வாழ்க்கையில் கண்ணீர், கவலை, வருத்தம், வேதனை, சோதனை எல்லாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ விடுதலை பெற வேண்டும் என்றால், நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகம் தர்றதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாதுங்க. உன்னுடைய பணமோ, பதவியோ, பட்டமோ, வசதி வாய்ப்புகளோ எல்லாம் இருக்குது. உனக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, சொத்து சுகம் எல்லாம் இருக்குது. ஒரு நாளாவது நிம்மதியாக படுக்க போயிருக்கியா? எல்லாம் இருந்தாலும், நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைச்சாலும், நைட்டு 10 மணிக்கு நீ பெட்டுக்கு போய் படுக்கும் பொழுது நிம்மதியாக படுத்து காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சியா? எல்லாம் பணம் வச்சுருக்கவங்க, சொத்து வச்சுருக்கவங்க, காரு வச்சுருக்கோம், பங்களா, அதுக்கு தானே அலையிறோம். எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு. நோய் இல்லாத வாழ்வு எனக்கு வேணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நிம்மதியாக படித்து ஒரு நாளைக்காவது ஏஞ்சியா? ஏங்க, ஏன் என்னைக்காவது அதுக்கு நீ கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இந்த தேவனுக்கு தெரியும் உன் உள்ளம் எப்படிப்பட்டது. இரட்டை வேடம் போடாதே, நாடக மனிதனாக இருக்காதே. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அப்படி இரு. அதுதான் உனக்கு வாழ்வு. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உண்மை உன்னை விடுதலை செய்யும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த உண்மையை பேசுவதற்காகத்தான் இந்த நாமை ஆண்டவர் படைத்திருக்கிறார். எனவேதான் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நெடுநாள் நீ வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய தீ சொற்களை உன்னுடைய நாவிலிருந்து நீ எடுத்து விடு. வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கி விடு. வஞ்சக மொழி நம்மளை போல இந்த வஞ்சக புகழ்ச்சி நீ தமிழில் ஒன்று இருக்குங்க. வஞ்சக புகழ்ச்சின்னா என்ன தெரியுமா? அப்படியே தூக்கி வைப்பான் மேலே, ஒரே அடியை தூக்கி பாதாளத்தை அடிச்சிடுவான். அதுதான். நீ தப்பே செஞ்சிருந்தாலும் உன்னை வந்து தூக்குவாங்க, ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆஹா ஓஹோ, உன்னை மாதிரி ஆள் இல்லை. வஞ்சக உன்னை வந்து ஒருத்தவங்க போற்றி பெருமைப்படுத்துகிறாங்கன்னா உனக்கு ஆப்பு ரெடின்னு அர்த்தம். உனக்கு சரியான ஒரு பாடத்தை உன் காலவாரி விடுவதற்கு இருக்கிறாங்க. கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா உன்னால் நன்மை உண்டாகும் பொழுது நீ வாழுக, உன்னால் அவங்களுக்கு பிரச்சனை நல்லது நடக்கலைன்னா நீ தான் ஆள் எதிரி. இப்படி நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, ஆண்டவரே என் நோயை நீக்கு, என் கடன் பிரச்சனை தீரு, என் பிள்ளைக்கு படிப்பை கொடு, என் பிள்ளைக்கு மாங்கல்யத்தை கொடு, என் பிள்ளைக்கு வேலையை கொடு, குடிகார கணவனிடத்திலிருந்து என்னை காப்பாற்று, ஓடுகாலியாக இருக்கிற என் மனைவியை வீட்டில் வந்து நிறுத்து. எங்கேயா கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னிடத்திலே தூய்மையான உள்ளத்தோடு மன்றாடும் பொழுது உனக்கு நான் பதிலளிப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அந்த ஆண்டவருடைய நன்மையை உடலை உட்கொள்ளுகிற பொழுது நம்முடைய உடல் என்னவாக மாறுது? பரிசுத்தமாக மாற்றப்படுகிறது. அந்த பரிசுத்த தனத்திலே நாம் முழுமையாக நிலைத்திருக்கும் பொழுதுதான் உன்னுடைய கட்டுகள், சாபங்கள், நோய்கள், நோக்காடுகள் எல்லாம் விளக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவரை நீ நம்பு. இவர் மீது நீ நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக வாழ்வு வருவேன். நான் ஒரு பங்குல இருந்தேன், பங்கு சாமியாரா. நல்லா அந்த ஆள் குடிப்பார், கோயிலுக்கெல்லாம் வரமாட்டார். அவங்க வீட்டில் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க. ஒரு நாள் அந்த அவங்க மனைவி வந்து வேலைக்கே போகாமல் இருக்கிறேன்னு திட்டினாங்கன்ட்டு அந்த ஆள் போய் மருந்து சாப்பிட்டுட்டான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, எல்லாம் பார்த்தாங்க. கடைசியில் இந்த ஆள் குடிச்சு என்ன ஆயிடுச்சு? கிட்னி உள்ளே போயிடுச்சு, முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு வாரம் பெட்டில் வச்சு பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. என்கிட்ட சொன்னாங்க, சாமி வந்து அவரை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஜெபம் பண்ணுங்க சாமி. அங்கே போய் பார்க்குறேன், இந்த தொண்டையில் ஓட்டை போட்டு தான் ஆக்சிஜன் போகுது, எல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க. இந்த டாக்டர் இருந்தால், டாக்டர் வந்து என்னுடைய பங்கு சேர்ந்தவர் தான். அவரை பார்த்தேன், ஃபாதர் வாங்க சொல்லிட்டேன் ஃபாதர், இன்னும் 2 மணி நேரமாக 3 மணி நேரமாக தான் சொல்லி அனுப்ப சொல்லிட்டேன் வீட்டுக்கெல்லாம். இனிமேல் பிழைக்க மாட்டார் ஃபாதர் இவர். அவர் செக் பண்ணுற டாக்டர். நாங்கள் எவ்வளவோ கொடுத்து பார்த்தோம், இருந்தாலும் குடிச்சு உள்ள எல்லா பகுதியும் போயிடுச்சு ஃபாதர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் எடுக்கிறதுக்கு போகிறோம், அதில் என்ன ரிசல்ட் வருது தெரியாது ஃபாதர். ஆனால் இவரை காப்பாற்ற முடியாது, ஆனாலும் இவரை காப்பாற்ற முடியாது. பார்த்தேன், அவரை உள்ளே போட்டு தான்
வச்சுட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஆள் நல்லா இருப்பார். அங்கே போய் பார்க்குறேன் எலும்பு தோலுமாக இருந்தார். பார்த்து ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன், பாவம் அந்த அம்மா தலைவரி கோலமாக அழுதுட்டு இருக்குது. பிள்ளைங்கள்லாம் ஒரே ஒப்பாரி வச்சுட்டு இருக்குது. ஃபாதர் எங்கள் அப்பா போயிட்டார், என் பொண்டாட்டி போய் என் புருஷன் போயிட்டான். சரிம்மா ஏதோ ஜோம் பண்ணியிருக்கேன் பார்ப்போம். ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வந்தது. அது என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. நானும் ரெடி ஆகிட்டேன் பூச வைக்கிறதுக்கு. நானும் எதுக்கு ரெடி ஆகிட்டேன்? பூச வைக்க. ஏன்னா சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டார். அவருக்கு பார்த்த டாக்டர் சொல்லிட்டார், ஃபாதர் இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோதான், அதிகபட்சமாக 1 நாள் ஃபாதர். நாங்கள் எங்களால் முடிஞ்சது எல்லாம் செஞ்சுட்டோம் ஃபாதர், ஒன்றும் முடியாது. ஜோம் பண்ணிட்டு வந்தேன். 1 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் கேட்டேன், அந்த ஊர் கேட்டகிஸ்ட்டை கூப்பிட்டு, என்னங்க ஏதோ இருந்தேன், நான் வெளியில் வேறு போகணும், ஏதாவது சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு போவேன், இல்லை யாராவது ஆளையாவது ஏற்பாடு பண்ணேன். அது ஒன்றும் தெரியல சாமி. வந்தாங்கன்னு 1 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் மெசேஜ் வருது, சாமி அப்படின்னாங்க. என்ன? அவர் ஐசியூலேருந்து வார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஐசியூலேருந்து வார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல ஓட்டை போட்டு உள்ளே இறக்கினவர் எல்லாம் போயிடுச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கொடுத்தவர் இன்னைக்கு வேலைக்கு போறாரு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. மருத்துவம் தோற்று போய்விடும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பச்சிலையோ களிம்போ உங்களை சுகமாக்காது, மாறாக ஆண்டவரின் வார்த்தை உங்களை சுகமாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. நீ நம்பினால் உனக்கு வாழ்வு கிடைக்கும். அந்த மனுஷன் நம்பினாருங்க. கடைசியாக நான் ஜெபம் பண்ணும்போது கையெடுத்து கும்பிட்டு, அது வரை பேச முடியல, நான் போயிடுவேன், எப்படியாவது காப்பாற்றணும், என் காலில் உடறதுக்கு அப்படியே குனிஞ்சாரு. நான் தான் சொல்ல முடியாது. அந்த டாக்டர் சொன்னார், ஃபாதர் கடைசி அவருடைய ஆசை ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஐசியூல யாரும் விட மாட்டாங்க. அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இதுக்கு ஸ்கேன் கொண்டு போகிறதுக்கு. அந்த நேரத்தில் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய சித்தமாக இருந்தால் இந்த மனுஷனுக்கு வாழ்வு கொடு, இவனுடைய நம்பிக்கை இவனை குணமாக்கட்டேன் என்று சொன்னேன். இன்னைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? 4 வருஷம் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதே இறைவன், இந்த வல்ல தேவன் உங்கள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிக்க இருக்கிறார், உடைய உள்ளத்தை பண்படுத்த இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட வேண்டுதலில் வந்தாலும் இந்த ஆண்டவர் சொல்றார், அதை நான் குணமாக்க காத்திருக்கிறேன் என்று. நீ கேட்பதை கொடுக்க உனக்கு நான் காத்திருக்கேன். நீ நம்பினால் வாழ்வு பெறுவாய். இந்த 2 வேலாம் கிடைக்குமா கிடைக்காதா, அது உன் தாட்லேயே வரக்கூடாதுங்க. கிடைக்குமா கிடைக்காதா வரவே கூடாது. ஆண்டவர் சொல்றார், நீ என்னிடத்தில் வேண்டுவதற்கு முன்பாகவே நீ கேட்பதை பெற்றுக்கொண்டு விட்டாய் என்ற மனநிலையிலே கேள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த தேவனை, இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இந்த ஆராதனைக்குரிய ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இந்த வல்ல தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். எனவே அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்கி இதோ இந்த தேவனை நீ நம்புகிற பொழுது எந்த ஒரு நோக்காடுகளோ நோய்களோ வாதையோ இந்த தேவனிடத்தில் இருக்கிற பொழுது உங்களை அணுகாது. இந்த ஆவிக்குரிய ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னுடைய அபய குரலை நான் கேட்க இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்ற பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே.
பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. இதோ இந்த தேவனை உன்னதமான கர்த்தரை நீங்கள் உறவிடமாக்கிக் கொள்ளுகிற பொழுது, இவரே முழு முதல் அச்சாரமாக நீங்கள் மாற்றிக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை கொடுக்கின்றார். இந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். இயேசுவே, இதோ உம்முடைய நான் அடைக்கலமாக வந்து விட்டேன். இதோ அன்னை மரியாளை போல இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி இந்த ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிறார். இந்த தேவனை போற்றி நாம் புகழ்வோம். கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. அப்பா பிதாவே, பிதாவே இதோ இந்த நேரத்துல இப்படி ஆவியின் பிரசன்னம் அப்பா பிதாவே இதோ இந்த நேரத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவரை இதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. அப்பா பிதாவே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் போற்றுவோம். இதோ ஆவியான தேவனை இதோ ஆண்டவரை நாம் போற்றுவோம். இதோ இந்த உன்னதமான கர்த்தரை நாம் போற்றுவோம். இதோ இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இதோ இந்த ஆட்டுக்குட்டியை நாம் போற்றுவோம். இதோ இந்த செம்மறியாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நாம் போற்றுவோம். அந்த ஆண்டவரை நாம் கூவி அடிக்கிற பொழுது, இந்த இயேசு என்று நாம் சொல்லுகிற பொழுது, இந்த இயேசுடைய பெயரினால் நாம் விடுதலை பெறப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெயருக்கு, இயேசு என்ற பெயருக்கு விண்ணுலகர் மண்ணுலகர் எல்லாம் மண்டியிட்டு வணங்குகின்றனர். கீழுலகர் மேலுலகர் அனைவரும் ஆண்டவரை ஆராதனை செய்கிறார்கள். இதோ இந்த நேரத்திலே ஆவியின் பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழுவோம். இயேசு கிறிஸ்துவை நாம் போற்றி புகழுவோம். வல்லமையின் ஆவியானவரை நாம் போற்றி புகழுவோம். இயேசுவே என்ற ஆண்டவரை நாம் கூவி அழைப்போம். இயேசுவே தாவீது மகனே எங்கள் மீது இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை அழைப்போம். இயேசுவே எங்கள் மீது இறங்கும், இயேசுவே எங்கள் மீது இறங்கும் அப்பா என்று சொல்லி இயேசுவை இதோ நாம் கூவி அழைப்போம். இந்த வல்லமையின் ஆவியானவரே அப்பா பிதாவை இதோ நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே இதோ இருக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை ஆண்டவரே இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியின் பிரசன்னத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இவர்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஒன்றும் பின்னும் வல்லமை பெறமாக மேலு கிடமாக இருந்த ஆண்டவரே இப்படி கால் கல்லில் முடாதபடி கரம் பிடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியின் பிரசன்னத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா இவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பயத்தின் ஆவி, அந்த திகிலின் ஆவி, அந்த அகங்காரத்தின் ஆவி, அந்தகார சக்திகளின் ஆவி ஆண்டவரே உமக்கு விருப்பமில்லாத எல்லா அசுத்த ஆவிகளையும் ஆண்டவரே இதோ இயேசு கிறிஸ்துவின் அதிவிக நாமத்தினாலே முத்திரையிட்டு ஜெபிக்கிறார். எல்லா அசுத்த ஆவிகளை எடுத்து விட்டு இப்படி தூய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே பிதாவே இதோ ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியின் பிரசன்னத்தினால் இதோ இப்படி உள்ளத்தை ஆசீர்வதியும் அப்பா. இப்படி அம்பரா துணிகளிலே மூடி மறைத்துக் கொள்ளும் அப்பா. இப்படி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா பிதாவே இதோ இந்த இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. ஆண்டவரே இதோ இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே இப்படி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. ஒவ்வொரு குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை கொடுமப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலே அமைதியை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே இதோ ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உள்ளத்திலே அமைதி இல்லாமல் ஆண்டவரே குடும்பங்களில் அமைதி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை இப்படி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே நீரே அமைதியின் அரசனாக இருந்து இதோ என் அன்பு மகனே, என் அன்பு மகளே உடைய இதயத்தில் நான் இருக்கிறேன், எதற்கு நீ அஞ்சாதே என்று சொல்லுகிறேன் அப்பா. இதோ உடைய வல்லமையின் ஆவி அப்பா பிதாவே
பிதாவே இதோ ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. இதோ தெய்வீக வல்லமையினால் இதை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த அசுமதேயு என்ற அந்த சாத்தானை விரட்டுகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து ஒவ்வொரு அசுத்த ஆவிகளையும் இந்த அசுமதேயு என்ற அசுத்த ஆவிகளை விரட்டி சமாதானத்தை கொடுக்கிறீர் அப்பா. கணவன் மனைவிடத்திலே ஆண்டவரே பிரிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானத்தின் ஆவியை கொடுத்து ஒன்று சேர்க்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. வல்லமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க அதிமிக நாமத்தினாலே இதோ முத்திரையிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. இயேசுவே இதோ உம்முடைய வல்லமையினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அச்சிஷ்ட சிலுவை ஐயரை முத்திரை ஆணி அறிந்த தாழ்பால் எடுத்து வீசுகிறேன், ஓடிப்போ சத்திரவே என்று சொன்னீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க அதிமிக நாமத்தினாலே முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசுவே இதோ உம்முடைய வல்லமையினாலே ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிமிக நாமம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் எல்லா கொள்ளை நோய்களிலிருந்து சாத்தான்களின் சோதனைகளிலிருந்து விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா நீ கல்வாரியில் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஆண்டவரே, உம்முடைய முதுகு காயத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அப்பா எங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீது தெளிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக ரத்தத்தினாலே நீ ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவே ரத்த கோட்டைக்குள்ளாக இந்த மக்களை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தூய ஆவியின் வல்லமை இயேசுவே இதோ உம்முடைய பிதாவின் மகனே இதோ உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதோ இந்த வீட்டை சுற்றி ஆண்டவரே 4 மூலைக்கு 8 திக்கும் 16 கோலத்திலும் இறை பிரசன்னத்தினால் இந்த ரத்தத்தை தெளித்து ஆண்டவரே நீ ரத்த கோட்டைக்குள்ளாக இவரை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே இதோ உள்ளத்திலே அப்பா குமுறலோடும் வேதனையோடும் அழுகையோடும் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கரத்திலே ஒப்பு கொடுக்கிற சாமி. அப்பா பிதாவே இதோ என்னுடைய கண்ணீரை துடைக்க கரங்கள் இல்லையே, ஆட்கள் இல்லையே என்று சொல்லி அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. அப்பா அவருடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ சமாதானத்தின் அரசராக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே. இயேசுவே இதோ பச்சிலையோ களிமோ எங்களை சுகமாக்கவில்லை, ஆண்டவரின் திரு ரத்தம் ஆண்டவரின் வார்த்தை எங்களை சுகமாக்கிட்டு என்று சொல்லக்கூடிய வல்லமை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மருந்துகளோ மருத்துவமோ கைவிட்ட பொழுது கூட இயேசுவே நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே. இயேசுவின் உடலை தொட்டிருக்கிறார், இயேசுவின் உடல் நோய்களை தொட்டிருக்கிறார், இயேசுவின் இடுப்பில் இருக்கிற வலிகளை தொடுகிறார் ஆண்டவர். இதோ ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த முதுகு வலியினால் ஆண்டவரே இதோ இது ஷஹரா பக்கமேலே தே பக்கரே பேனா மாத்தோ நிமேலேதா நீனு நான் துசிஷலே பாரோல திமிகரா வாக்கோலேவி ரிபே ஷக்கலே மீரா பாக்கரலிதி அப்பா. ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் அந்த முதுகு வலியை தொடுகிறீரப்பா, அந்த தேய்மானத்தை நீ தொடுகிறீர் ஆண்டவரே. ஈஷானா கோமேலே மாப்பா தொரிபி இரின தனஹாலா மக்கோரேபல பாஹனந்தினி கரலா ஷபி மீஷானா தோரி கோரி மஹாராக்கா ராந்தோதி ஷாண்டா ராக்கோமேலே பாத்தாரா பாப்பா பாத்தோதிலே. ஆண்டவரே இந்த நரம்பு பிரச்சனை, இந்த இரத்த கோளாறில் இருக்கிற அந்த நரம்பு பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சரி செய்கிறீரப்பா. சுருங்கி போன சுருட்டி இருக்கின்ற அந்த இரத்த நாளங்களை எல்லாம் இதோ நீ தொடுகிறீர். கிறிஸ்து இதேஷமாப்பா இஷபோதுனி மேஷமாமதுனி மிலரி கரலாபோதுனி மிலி பிபிஷோமி பிஷாதாராபோலி மிராரானா திலிரி நிராராரா பூமி பூமி கரோலி ராராம சபகு பிஷாக்கரா மாரி மரிபூஷத்தரி பிலி ஷாங்கரி திபி ஹராபாக்கரி. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இதோ அந்த உடல்களில் இருக்கிற உச்சந்தலிருந்து உள்ள கருவுடைய ரத்தத்தை ஊற்றுகிறீர் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியின் பிரசன்னத்தினால ஒப்பு கொடுக்கிறோம். இதோ அந்த பிரபா என்ற சகோதரனை தொடுகிறீர் ஆண்டவரே. இதோ அந்த தகவலை நாமா நிமல சொன்னபில்ல பாபா சொந்தனி ரே சாந்தனா மாமா சந்தனி போபோதே பிகரா மாமா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நம்முடைய ஆவியின் கரங்களினால் ஆண்டவரை ஆசீர்வதியும் அப்பா. அப்பா ஒவ்வொரு இளைஞர்களையும் உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், இளம் பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடும் ஆண்டவரே. உங்களுடைய தூய ஆவியின் வெளிச்சத்தை அந்த மக்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இளைஞர்கள் மீது இளம் பிள்ளைகள் மீது ஊற்றும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்விலே சிதறி போகாமல் ஆண்டவரே ஏதோ நம்முடைய நேரிய வடிகளிலே வரக்கூடிய ஆவியின் பிரசனத்தை கொடுத்து வழிநிறுத்தும் அப்பா. தூய ஆவியின் வல்லமையினால் அந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஏதோ அந்த பிள்ளைகளுக்கு கற்புக்கு எந்த ஒரு கலகம் வராத அளவுக்கு ஆண்டவரே நீரே பார்த்து கொள்ள வேண்டாமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆவியானவரே அதோ அங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும்
பெற்றோர்களுக்கு சிறந்த பிள்ளைகளாக வளர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே இதோ நீரே ஆசீர்வதியும். எந்த ஒரு சாத்தான்களும் அடிமையாகி விடாத அளவுக்கு அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அப்பா பிதாவே இதோ வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் உடையும் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் உடைத்து முன்னுக்கு செல்லுகிற ராசாவாக இருக்கிறீர். இதோ அரசராக இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உம்முடையத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆவியானவரே அப்பா பிதாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதோ திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கருவியை நீரே உருவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய இறை வார்த்தையின் வல்லமையினால் ஆண்டவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே இதோ ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இருக்கிற எல்லா வியாதிகளையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே இதோ நீரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவரே இதோ ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே இதோ இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பில்லு சூனிய கட்டுகளை மாய மந்திரங்களை ஆண்டவரே இதோ உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிமிக இரத்தத்தினாலே எல்லாவற்றையும் சுட்டரிக்க கடவதாக, எல்லா ஏவல் பசாசுகளை சுட்டரிக்க கடவதாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை ஒப்பு கொடுக்கிறோம். தொடும் ஆண்டவரே, தொடுகிறீர் அப்பா பிதாவே. உம்முடைய வல்லமையின் சக்தி இதோ இந்த இடத்திலே நிறைவாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மீதும் உம்முடைய அசைவாடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் பிரசன்னம் இயேசுவை இதோ ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா பிதாவே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியின் பிரசன்னத்தினாலே வழினார் அமாகனமே வரப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் திரு ரத்தத்தினால் இவர்களை கழுவி கொண்டிருப்ப கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தத்தினால் இவர்கள் மீது ஊற்றிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. அம்மா மீதானலமோ சமேல பாகாவலே நிமிஷம் கரமல மாரப நிமிஷக்கா நம தேவி பசோபி மீஷா லமா தோபேலே ஆரா இயேசுவே ஏதோ அந்த நேரத்திலே ஆவியின் பிரசன்னத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஒரு வல்லமையை கொடுக்கிறீர் அப்பா. ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே. ஏமா பாப்போத்தை பொசதா ஹபி பிஷாப்பா பரிசுகனதே பிலபா சுத்தனே ஆசாகல வனிமித்தரபல் பெஷகமிந்தி பிகலோ பிஷாபா போதரி பெஷா பெஷஹாலோபே பெஷமாத்துதி பிகரபாலா பக்கானர கருஷமைகளை தரபா பாத்தரு மேலே மேரி ஏரைனா தாக்கலி மேரி சாத்தர. நன்றி இயேசுவே. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இதை ஒவ்வொருவரையும் தொட்டதற்கு நன்றி அப்பா. இப்படி கண்ணீரை தொடைத்ததற்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்திலே பாரமாக இருந்த ஒவ்வொரு உள்ளத்தினின் ஆண்டவரை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. மாமாஸ் மரிஷோகலி பிகரா மாசபே தனா மரிலோபேலே கரா மாக்கரே வெளிபா. மரியாள் என்றவரை ஆசீர்வதிக்கிறீரப்பா. மதலேன் என்பவரை தொடுகிறீர் ஆண்டவரே. இயேசுவே இதோ மதலேன் என்ற சகோதரியை தொடுகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே இதோ நீ தொடுகிறீர். அவருடைய முதுகு வலியை தொட்டு குணப்படுத்துகிறீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. வல்லபைஷமானா தொரிவேலா பாபா தொரிவேலே மேனி சோமேனி திரைபா பாக்கரா பாபா சோதரி மேனி சோமேனி ஷோமே சலோமி என்பவளை தொடுகிறீர் ஆண்டவரே. ஏசப்பா தேவிமே இதோ நீ தொடுகிறீர். அப்படி கால் எரிச்சலை தொடுகிறீர் அப்பா. நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஷமா ஹாலேபி கோரேவேலா மா பாபா தோரிபி பரபஷஹலிரா நாசாம்பி குனினி குரிபின ஷாஹலிபி மா சந்தா ரோபி கரா ரோபி தனா ரோபில தரா ஷக்கமா பூமித்திரி ரபேகா என்பவளை தொடுகிறீரப்பா. அன்பு சகோதரியை தொடுகிறீர் ஆண்டவரே. ஒரு வல்லமை அந்த குடும்பத்திலே அமைதி கொடுக்கிறீரப்பா. வாராபாஷா தரேபில கோபனேரே சாம்போகமரா சாந்தா தோகே மாராபா சப்பபதோ சகோலிரிகர சமோம் சலோம் சலோமி தொடுகிறீர் ஆண்டவரே. சலோமி சகோதரியை நீ கொண்டு தொடுகிறீர். ஏதோ அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கிறீரப்பா. மேஷா மேஷா கோமிலரா மேஷமோ மேதரே பைபசமாகோ சோபைகாராலோபிஷா பக்கமே பாஷோலோதிரி பாபா பரபைஷகவலிதரமா சத்தா காரா. நன்றி ஆண்டவரே. இந்த வல்லமையின் ஆவி ஆண்டவரை உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறதுக்காக உமக்கு நன்றி இயேசுவே. மா
மாஷானோ மஷகமிலே மரப்பா துருபே. ஆண்டவரே, அந்த பிரஸ்ட் கேன்சரை ஆண்டவரே, அந்த கட்டி நீ தொடுகிறீரப்பா. நீ ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறீர். விஷமோ பெப்பதா பரபோஷங்களா மாறுபி மருகிகிற சாங்கரி கோர மோமசோமி தினி மிபா பரஷாக்கால தேவி மாரோமிகா. நன்றி ஆண்டவரே. ஏசா ஏஷா நமோ மரா ஏஷா நமோரி லீதரை பாக்கற மானோசபி. சூம்பி போன கைகளை தொடுகிறீரப்பா. வலுவிழந்த கைகளுக்கு தெம்பை கொடுக்கிறீர் ஆண்டவரே. இதனை கரம் பிடித்து தூக்குகிறீரப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. இதோ அந்த கரங்களினால் உம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறீர் அந்த கரத்தை ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. இதோ ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இதோ தலையிலே இந்த மூளை வளர்ச்சியிலே ஆண்டவரே அந்த குழந்தையை தொடுகிறீரப்பா. ஒரு சிறு பிள்ளையை தொடுகிறீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய வல்லமை 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 இறங்கியதற்கு உமக்கு கொடான கொடி நன்றி. ஸ்தோபிதா சோபிதா சோபிதா என்ற மகளை தொடுகிறீர் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி சபே. தொகலாமாம் அரபா சோமிதா ரஹலே தேவி கோஷாலே. ஷலோம் ஷலோம் ஷலோம். நன்றி ஆண்டவரே. இதோ சமாதானத்தை கொடுக்கிறீரப்பா. உள்ளத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. கொடி குடும்பங்களிலே சமாதானத்தை நீ கொடுக்கிறீரப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. Namo Deriva Vishanamalo Devi Mato Marubomana Halo Yadaya Mako Hashata Baleta Banko Badanama Nanadana de Bilo to Rabai Rabakale to Rayash Rabashana Hitanamaha to Mash Tramasha the Robot Shabako Shana Tarakeshata Kabako Mediterabata Shanu the Rebala Put Marabusha Narara Sadaraba Paututa Bekashababa Parashakaraba Parabusha Narahuri Rara Kobi Letarabasto Meshanda Kobotana Larator Bashoko Belata Nandri Andavare Kanandri Selatavara Nandri Nandri Praise the Lord. 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 Hallelujah. 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 ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையுமே தொட்டிருக்கிறார். அநேகருடைய நோய்களை ஆண்டவர் குணப்படுத்தியிருக்கிறார். அவருடைய பல வீட்டில் இருக்கின்ற குடும்பங்களில் இருக்கிற கட்டுகளை ஆண்டவர் உடைச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Praise the Lord. 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 அனைவரும் அமர்வோம். நம்முடைய கண்களை மூடுவோம். இந்த ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையுமே தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். இந்த வல்லமையின் ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரையுமே பெயர் சொல்லி தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். இன்றி இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவன். உங்கள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இந்த ஆண்டவரை நம்புகிற பொழுது வாழ்வு பெற்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. எனவே இந்த ஆண்டவருடைய புகழை பரப்புவதற்கு, இன்னும் இந்த ஆண்டவரை பற்றி தெரியாத புரியாத மக்களுக்கு
நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சாட்சிகள், இவரால் நீங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருவிகளாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எனவே இந்த ஆண்டு விடத்திலிருந்து நீங்கள் ஜெபிச்சுட்டு போயிருக்கீங்க. இன்னும் சில பேர் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். யாராவது அப்படி இந்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நீங்கள் நன்றி சொல்லணும்னா, யாராவது சாட்சி சொல்ல வருகிறவங்க ரொம்ப ஷார்ட்டாக என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கு. ஏன்னா ஆண்டவர் செய்த எல்லா நலன்களையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுங்கன்னு சொல்கிறார். என் பேர் அனைத் மேரி, நான் நெல்லித்தோப்பங்கு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. என் தங்கச்சி என் கூட 3 வருஷமாக பேசலை. போன மாதம் ஊருக்கு இந்தியாவுக்கு வரேன்னு சொல்லியிருந்தது. வரும்போது என் கூட பேசணுன்னு நற்கரணை ஆண்டவர்கிட்ட நான் அழுது கேட்டு மன்றாடினேன். ஆனால் வந்த உடனே ஏர்போர்ட்லேயே என்கிட்ட பழைய மாதிரி பேசிச்சு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆண்டவருக்கு. அப்போ சாட்சி சொல்கிறேன். ஆண்டவருக்காக பலத்த ஒரு கைத்தட்டல். அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதானான்னு தெரியல. அவங்க சகோதரிக்கு அவங்களுக்கும் சண்டை பேச்சுவார்த்தையே கிடையாது. அதனால் போன மாதம் இங்கே வந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. என் தங்கச்சி ஊர்லேருந்து வரும்போது பழைய மாதிரி பேசணுன்னு வீட்டுக்கு கூட வரல. ஏர்போர்ட்லேருந்து அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. அவங்க நினச்சது இந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்கிற சாட்சிகள் வந்து சும்மா உங்களை பெருமைப்படுத்துறதுல, இந்த ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துவதற்காக. எனவே இந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழுவோம். என் பேர் மார்கரெட் மேரி. காஞ்சிபுரம் மாவட்டம் மொளச்சூர் பங்கிலிருந்து, சூசேப்பர் பங்கு மொளச்சூர். நாங்கள் 5 ஆண்டு காலமாக ஒரே பள்ளியில் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அதன் பிறகு அவங்க வேறு ஸ்கூல் மாறி போயிட்டாங்க. என்னுடைய 3 ஆண்டுகளுக்கு முன் ஒரு கணவருக்கு சரியான ஆக்சிடென்ட், லாரி ஏறிடுச்சு. அவங்களுக்கு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, 2 காலுமே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாருமே இவர் நடக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எங்களுடைய ஆன்ம குருவாகிய தந்தையிடம் சொல்லி எங்கள் ப்ரேயர் டீம் எல்லாருமே சேர்ந்து இவங்களுடைய கணவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். உண்மையே மிகப்பெரிய அற்புதம் என்றால் யாராலுமே குணப்படுத்தவே முடியாது. டாக்டருங்களே முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் கைவிட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் நன்றாக நடக்கிறார், வேலையில் ஜாயின் பண்ணிட்டார். கடவுளுக்கு நன்றி. அதன் பிறகு எங்கள் ஊரில் தான் ஒருத்தர் மேரேஜ் திருமணமாகி, எங்கிட்ட கெமிஸ்ட்ரி படித்த மக திருமணமாகி பூந்தமல்லி என்ற இடத்துக்கு போயிருந்தான். அவள் நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு தான். அவங்க மாமியார் கொடுத்த பணத்தை வந்து கொடுத்துட்டு போகும்போது, எப்பவுமே எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு போவாங்க. 2வது இவங்க திரும்பி பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எங்கே வச்சாங்க, அவங்க வச்சாங்கன்னு தெரியல, இவங்க வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் மாமியார் வந்து கேட்கப்படும் போது, நீ தான் பணத்தை எடுத்து திருடிட்ட, செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பணத்தை எடுக்கக்கூடிய மகளும் கிடையாது, செலவு பண்ண மகளும் கிடையாது. அவ்வளோ அருமையான ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல கோடீஸ்வர விட்டு மகளோடு தான் ஸ்டீல் ஃபேக்ட்ரியுடைய ஓனருடைய அவங்க பூந்தமல்லியில் அவங்களுடைய இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு மருமகளாக போயிருக்காங்க. அப்புறம் ஒரு வாரமாக அவள் சாப்பிட முடியாமல், ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் நைட்டு 9 மணிக்கு தந்தை அவர்கள் ப்ரேயர் ஹாலுக்கு வரும்பொழுது, கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் ப்ரேயர் பண்ணும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தந்தை அவர்கள் அவர் அந்நிய பாஷையின் வழியாக பேசிக்கொண்டு இருக்கும்போதே கடவுள் வந்து அந்த பேங்கை காட்டினார். அதன் பிறகு அவங்க அந்த நேரம் அவங்க சைனா போயிருந்தாங்க ஸ்டீல் ஃபேக்ட்ரி மெஷின் வாங்குறதுக்காக. ரிட்டர்ன் வந்த உடனே நான் சொன்னேன், உங்கள் மாமியாரை கூட்டிக்கிட்டு பேங்க்குக்கு போகிற இடத்துல உனக்கு அங்கேயே உன்னுடைய பணம் அங்கேயே இருக்குன்னு. அதே மாதிரி அவங்க நகை வச்ச பேங்க்லேயே அந்த நகை வச்சது கவரோடவே அந்த பணமும் அப்படியே கிடைச்சிது. கடவுளுக்கு நன்றி. அவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுதா? பணம்னாங்க, அதுதான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஏன்னா ஒரு பொண்ணு நல்லா அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியுடைய ஓனருடைய பொண்ணு இன்னொரு இடத்துக்கு கல்யாணத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி மருமகளாக இருந்தாங்க. மாமியாக்காரி மருமகிட்ட பணத்தை கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க திரும்பி போகும்போது மருமக மாமியார்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க. மாமியார் கொண்டு போய் பேங்க் லாக்கரில் வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. திரும்பி வந்து மாமியாருக்கு வாங்கினதாகவும் தெரியல, பேங்க்கில் வச்சதாகவும் தெரியல.
மருமகள்கிட்ட கேட்குறான், அவங்ககிட்ட கொடுத்த பணம் எங்கே, எடுக்கலைன்னா நீ திருடிட்ட. ஆனால் பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு, இந்த பணத்துக்குன்னு ஆசைப்படாது, நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே, மருமக மேலே தேவையில்லாத ஒரு படி, தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. பிறகு நாங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது சொன்னோம், அந்த பணம் வேறு எங்கேயும் இல்லை, லாக்கரில் தான் இருக்கும், போய் பார்க்க சொல்லுங்கள். அதே போல் மாமியார் போய் பார்த்துருக்குறாங்க, அவங்க கொடுத்த பணம் அந்த பேங்க் லாக்கரில் தான் இருந்திருக்குது. பிரைஸலான். அந்த மாமியாரோட மூஞ்சி எங்கே போவோம் அடுத்தது? இந்த ஆண்டவரை நம்புகிற பொழுது யாரும் படிபாவத்துக்கு ஆளாக மாட்டோம். என் பேர் எலிசபெத் ராணி, ரெட்டையார்பால் பங்குலேருந்து வரேன். எனக்கு நேரத்துலேருந்து ரொம்ப உடம்பு முடியல. அப்போ எங்கள் வீட்டாண்ட ஒரு அம்மா இருக்காங்க, அந்தோணி அம்மாட்டு, அவங்கக்கிட்ட போய் ஜம் பண்ணிட்டு தான் வந்தேன். அது எதிர் வீட்டில் வந்து ஏதோ செஞ்சுன்னு வந்து போட்டிருந்தாங்க, நான் இருக்கக்கூடாதுன்னுட்டுங்க. நான் அதனால் என்னால் வரவே முடியல. 2 குழந்தை இட்டுக்குன்னு நான் எப்படி வீட்டிலேருந்து வந்தேன்னே தெரியல. அதனால ரோட்டில் இருந்து நடக்கவே முடியல. வந்து கொஞ்ச நேரம் நற்கோரை நாயாட்ட வந்து கொஞ்ச நேரம் அழுது வேண்டிட்டு அங்கேயே படுத்துன்னு இருந்தேன். அங்கே படுத்துன்னுட்டு தான் இங்கே வந்தேன். இங்கே வந்த பிறகு எனக்கு சுகத்தை கொடுத்தாங்க. ஏசப்பா, இயேசுக்கே நன்றி. மாதிரியே வாழ்க. என் பேர் ஜெஸ்மி மேரி. நான் வந்து காலாப்பட்டு பங்கு. நான் வந்து இங்கே வரும்போது ரொம்ப பசியோடு வந்தேன். எனக்கு ஆக்சுவலாக இங்கே ப்ரேயர் நடக்குதுன்னு முன்னாடியே ஒரு அக்கா அனுப்பி விட்டுருந்தாங்க. நான் ஆனால் மறந்துட்டேன். காலைல நைட்டு ரொம்ப லேட்டாக தான் எழுந்தேன். ஆக்சுவலாக நைட் லேட்டாக தூங்கிட்டேன். காலைல ரொம்ப லேட்டாக தான் எழுந்துட்டு ஒரு மாதாவோட புக் இருக்கும், அதை அப்படி படிச்சுட்டு நான் சும்மா வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன். இந்த இது ஐயோ நம்ம போகணும் பார்த்தா அங்கேயே மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கடந்து குளிச்சுட்டு இங்கே வரும்போதெல்லாம் 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. எப்படிடா 1.5 மணி நேரம் லேட்டாக எல்லாருமே பார்ப்பாங்களேன்னு சொல்லி பயந்துகிட்டே வந்தேன். கட்டில் பார்த்தா இங்கே அப்போ தான் ப்ரேயரே ஸ்டார்ட் ஆச்சு. லேட்டாக ஆரம்பிச்சுன்னு ஃபார் சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வந்து உட்காரும்போதெல்லாம் அந்த பையில் ஒரு 2 பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் எடுத்து வந்தேன். ரொம்ப அல்சர் இருக்குது, பசிக்குது சொல்லிட்டேன். ஆனால் வந்து இங்கே ப்ரேயர் ஆரம்பித்தோன்னா எனக்கு பசியே இல்லை. ஆரம்பிக்கும்போது நான் அந்த மனிதன் 54 மட்டும் இல்லை அந்த ப்ரேயர் சொன்னேன். அந்த ப்ரேயர் சொல்லும்போது எனக்கு பசியே இல்லை. அதே மாதிரி நான் ஆக்சுவலாக இப்போ தனியாக வீடு எடுத்து எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. நான் தனியாக வீடு எடுத்து தான் தங்கியிருக்கேன். எனக்கு சமைக்கவும் தெரியாது. நான் இப்போ தான் முதல்ல எல்லாமே கற்றுக்கிறேன். அதனால நான் ஒழுங்காக சாப்பிட்றதே இல்லை. மதியம் சாப்பாடு என்ன பண்ணேன், இன்றைக்கி நாளைக்கு சாப்பாடு என்ன பண்ணுறேன்னு நான் ஒன்றா. ஆனால் இங்கே வந்து கடவுள் எனக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. நல்லபடியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மனசு நிறைவாக இருந்துச்சு. சொன்ன இறைவார்த்தெல்லாம் எனக்கே சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸ்லாம். வேறு யாராவது இருக்கீங்களா? சில பேர் இருக்கீங்க, ஆனால் சொல்ல அசிங்கப்படுறீங்க, வைக்கப்படுறீங்க. ஆண்டவருக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு இந்த அளவுக்கு இந்த 1 மணி நேரம் ஏறக்குறைய இந்த குணமளிக்க நற்கருணை வழிபாடு நடத்தப்பட்டது. இதை நடத்த முடியுமா, இல்லை தந்தையவே நடத்த விட்டுடலாமான்னு இருந்த நேற்றெல்லாம் நினச்சேன். என்னடா மாதம் ஏதாவது நம்மளை போட்டு ஒரு வாட்டி எடுக்கும். இந்த மாதம் சந்தோஷமாக இருக்குது, ப்ரேயருக்கு பீடத்தில் ஏறலாம் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி அடித்தது ஒரு அடி. இந்த தொண்டெல்லாம் அப்படி வராதுங்க. தொண்டெல்லாம் ஃபுல்லாக கட்டிடுச்சு, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. என்ன பேசினாலும் தொண்டை வலி, சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் வலி இருந்தது. நேற்று சாயந்தரம்லாம் அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், குளிர் ஜுரம் எடுத்துருச்சு. நல்லா தான் குளிச்சுட்டு போனேன், வெளியில் வர நல்லா நடுக்கும். 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு போய் படுத்துட்டேன். என்னடா பண்ணுறது, சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இது மாதம் வர்றது தானே. வர்ற மக்களை விடுதலைக்கு கொடுப்பதற்காக வெளியில் அங்கே கேட்லேயே நின்றுட்டுருக்கிறான், அவன் பண்ணுற வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையெல்லாம் 12 மணிக்கெலாம் என்னால் முடியல. 12 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3 தடவை நான் டீ குடிச்சிட்டேன். நான் வெள்ளிக்கு இந்த மாதிரி சனிக்கிழமை செய்யவே மாட்டேன். அந்த மாதிரிலாம் பசி எடுத்தது, ஒரு மாதிரி மயக்கம். ஆனால் மதியத்துக்கு அப்புறம் இங்கே வந்து நின்னதுக்கப்புறம் என் தேவன், ஆண்டவரை என்னை மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்க, இந்த ஆண்டவரின் ஆவி உங்களுக்கு செயல்பட்டது என்று சொன்னார். இந்த ஆண்டவர் தான் நிறைய அங்கே கட்டு உடைச்சிருக்கார். ஏன்னா சில பேர்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, அவங்களுடைய மனசில் போகலாமா வேணாவா அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு காலையில் சரியாக 3 மணிக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியும். 2:45 என் திடீர்னு ஏன்ச்சு உக்காண்ட ஒரு ஒளி அடித்த மாதிரி நினச்சேன். யாருக்கும் எனக்கு ஏதோ நடக்குது வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சேன்.
காலையில் வந்த உடனே என்கிட்ட சொல்லிட்டாங்க அது யார் நடந்ததுன்னு. பிரைஸ் தி லார்ட். நைட்டு ஒரு 3 மணி சாமி ஏதோ ஒரு ஒலி என்னை வந்து அப்படியே எழுந்துச்சு. நான் பயந்து போய் ஏந்திரிச்சேன். என் பிள்ளைங்களுக்கு பக்கத்துடைய எல்லாருக்கும் ஃபோன் அடித்து அந்த நேரத்துலேயே சொன்னேன். எனக்கு அப்பயே தெரிஞ்சுது 2:45 நமக்கு வந்தது இந்த சகோதரி தான். ஆண்டவர் அழிச்சிருக்கிறார், தூய ஆவியால் நிரம்பியிருக்கிறார். அந்த சகோதரிக்கு இருந்த அவப்பெயரை ஆண்டவர் போக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த தேவனை நீ நம்புகிற பொழுது ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நல்ல அருமையாக செஞ்சார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழகாக அப்படி குழுன்னு உட்காந்துட்டு இருந்தீங்க இல்லையா? நேற்றெல்லாம் இந்த இடத்துல உட்காரவே முடியாதுங்க, அவ்வளவு வெயில், பயங்கரமான வெயில். ஆனால் ஆண்டோடைய கிருபையை பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட ஈடுக்கிற ஜெபம் மாறவே மாறாது. எப்பவுமே ஒருத்தவங்க ஜெபம் பண்ண வருவாங்க. +2 ரிசல்ட் அவங்க பொண்ணு எழுத இருக்குது. வந்தாங்க 9 மணிக்கெல்லாம் வந்து உக்காந்துட்டாங்க. என்னம்மா ரிசல்ட்டை வீட்டில் பாருனா கோயிலில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு. இல்லை ஃபாதர் இங்கே தான் பார்ப்பேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், என் பிள்ளைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் போமா உன் பிள்ளை வந்து 500 மார்க் மேலே எடுத்துருச்சு போமா அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் இல்லைங்க ஓடி வராங்க வெளியில். ஃபாதர் என் பொண்ணு 504 மார்க் எடுத்துட்டா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவரை நம்புகிறபடி, இந்த இயேசுவை நம்புகிறபடி எல்லாவற்றையும் மாற்றுவார். அனைவரும் மண்டியிடுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே, என்னை விட்டு கொடுக்காதவர். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் அப்படி அமருங்கள். அப்படி உட்காருங்க. உங்கள் தண்ணி பாட்டில்லாம் இங்கே தான் இருக்கும், உப்பெல்லாம் இங்கே தான் இருக்குது. அப்படியே உட்காருங்க கொஞ்சம் நேரம். வெளியில் மழையாக இருக்குது, நீங்கள் வெளியில் போக முடியாது இப்போது. அதனால் உட்காருங்க கொஞ்சம் நேரம். அப்படி உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்கம்மா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனால ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இறுதி ஆசீர்வதிப்பேன். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.